இங்க ஒருத்தர் சமையல் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப அவர் சமைச்ச மீன்லயே குட்டியா ஒரு பிளாஸ்டிக் கிடக்கு. இவர் அதை எடுத்து போட்டுட்டு அந்த மீனை சாப்பிட குடுக்கறாரு. அங்க ஒரு குட்டி பொண்ணு ஒரு வாட்டர் கேன்ல பிளாஸ்டிக்கை வச்சு சுத்தி ஒட்டுறா. அந்த வாட்டர் கேன்ல பின்னாடி ஒரு ஓட்டையை போட்டுட்டு அது வழியா எல்லாரையுமே பாக்குறா. பார்த்தா அங்க சாப்பிட்டுட்டு இருந்த எல்லாருமே பிளாஸ்டிக்கை சாப்பிடுற மாதிரி தெரியுது. இவ ஷாக் ஆயிட்டு வாட்டர் கேனை கீழே வச்சுட்டு பாக்குறா. அப்ப எல்லாருமே சாப்பாடை தான் சாப்பிடுறாங்க. திரும்பவும் வாட்டர் கேன் வழியா பாக்குறா. அது வழியா பார்த்தா மட்டும்தான் பிளாஸ்டிக்கை சாப்பிடுற மாதிரி தெரியுது. இவளுக்கு ஒண்ணுமே புரியாம அங்க சாப்பிட்டுட்டு இருக்க ஒரு பூனைய வாட்டர் கேன் வழியா பாக்குறா. அதுவோ வாட்டர் கன் முடிய சாப்பிடுற மாதிரி தெரியுது. எப்படி இப்படி எல்லாம் நடக்குதுன்னு இவ ஷாக் ஆகி ஒருவேளை இந்த வாட்டர் கன் தான் இப்படி எல்லாம் காட்டுதோன்னு புரிஞ்சுக்கிறா. கொஞ்ச நேரம் கழிச்சு இவ அப்பா கூட பைக்ல போறா. அங்க பிளாஸ்டிக் கவரா பறந்து வருது. இவ அதை தள்ளி விட்டுட்டு அப்படியே பீச்சுக்கு போறா. அங்க போனதும் அவ அப்பா இவளுக்காக ஒரு ஜூஸ் வாங்குறாரு. இவ அங்க சுத்தி பார்த்துட்டு இருக்கா. அங்க கொஞ்சம் பசங்க ஒரு பையனோட உடம்ப மட்டும் மண்ணுக்குள்ள புதைச்சு வச்சு விளையாடிட்டு இருக்காங்க. இவ அந்த வாட்டர் கன் வழியா அவனை பாக்குறா. பார்த்தா அவன் நிறைய குட்டி குட்டி வாட்டர் கன்குள்ள முங்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது. உடனே பயந்து அவனை காப்பாத்த போறா. அவனும் நிஜத்துல மண்ணுக்குள்ளதான் இருக்கான். அவனுக்கு எதுவுமே ஆகல. இவ அந்த வாட்டர் கேனை பார்த்துட்டே நிக்க அப்பாவோட அப்பா பிளாஸ்டிக் கப்ல ஜூஸ் வாங்கிட்டு வந்து அவகிட்ட குடுக்கறாரு. இவ அந்த ஜூஸை பார்த்ததும் அப்பாவ கண்ணுக்கு அந்த ஜூஸ் ஃபுல்லா பிளாஸ்டிக் இருக்கிற மாதிரி தெரியுது. பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணிட்டு அப்படியே தூக்கி போட்டா இப்படிதான் நடக்கும்னு புரிஞ்சுக்கிறா. நம்ம ஃபியூச்சர் நம்மளோட கையில தான் இருக்கு. இனிமேல் பிளாஸ்டிக்கை தூக்கி எறியறத நிப்பாட்டணும்னு இப்ப அவளுக்கு புரியுது. அடுத்த நாள்ல இருந்து அவ எங்க போனாலும் இவ கிட்ட பறந்து வர பிளாஸ்டிக் கவர் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அதை கரெக்டா குப்பை தொட்டில போடுறா.